பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன் தினந்தோறும் ஒரு வசனத்தை சொல்லி பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வரலாம்ல? என் சொந்த கருத்துக்களை சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? தேவனுடைய வார்த்தை தான் நமக்குள்ளே அவர் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய வசனம் அது தேவனுடைய ஆவியானவர் நமக்காக எழுதி கொடுத்திருப்பது. இந்த வசனத்து மூலமாக தான் நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார், பலப்படுத்துகிறார், உயிர்ப்பிக்கிறார், சுகம் தருகிறார், விடுதலை தருகிறார். பெரிய ஆசீர்வாதம். அப்போ இந்த வசனத்தை சொல்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? 119 சங்கீதம் 1வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள்னா ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணுமானா உத்தமமாய் நடக்கணும். அதாவது குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழணும். அப்படின்னா என்ன வாழ்க்கை அப்படின்னா கர்த்தருடைய வேதத்தின்படி நடப்பது, இந்த வேத வசனத்தின்படி வாழ்வது. அதுக்கு தான் இந்த வசனத்தை கொண்டு உங்களோட ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு பரிசுத்தம் மாற்றம் உண்டாக காரணம் இந்த வேத வசனம். சிலர் என்ன, நீங்கள் காலையிலுமே ஒரு பைபிள் வாசி ஜெபிச்சுட்டு ஆசீர்வாதம் வந்துடும். இது சின்ன வயசுல சொல்லி நமக்கு காலையில் எழுதுனா பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், அவ்வளோதான். அது அர்த்தம் தெரியுதோ இல்லையோ டக்குன்னு ஒரு அதிகாரம் வாசிக்கிறது, ஒரு ஜெபம் பண்ணுறது, ஒரு திருப்தி. அது வரல. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா இந்த வசனத்தின்படி நடக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் வாசிக்க சொல்ல. அப்போ என்ன பண்ணணும்? ஜெபத்தோடு அதை வாசிக்கணும், அர்த்தத்தை விளங்கி கொள்ளணும், வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்பது, இந்த வசனத்தின்படி வாழ நம்ம அர்ப்பணிப்பது. அப்போ இந்த வசனத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்ததை சும்மா வாசித்துட்டு போறதுக்கு இல்லை, அவனுடைய அர்த்தத்தை உணர்ந்து அதன்படி வாழுவதற்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ளதான் ஆண்டவர் தந்திருக்கிறார். அதனால தான் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள், அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அப்போ வசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவளாய் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். அப்போ அவங்க பைபிள் இருக்குதா, வேத வசனம்? அப்படி இல்லைன்னா ஒன்று வாங்கி கொள்ளுங்க, தினம் ஒரு அதிகாரம் வாசிங்க. அதில் என்ன சொல்லி இருக்கிறது, கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு பாருங்க. அதன்படி வாழ அர்ப்பணித்து கொள்ளுங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஆசீர்வாதமாக இருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. நான் என்ன பண்ணேன், பிரசங்கத்துக்கு நிறைய நான் ஆயத்தப்படணும் இல்லை, டெய்லி பிரசங்கம், பல பிரசங்கம்ல, அதுக்காக ஜெபிச்சு வசனத்தை கேட்டு ஆயத்தப்பட்டது ஒன்று இருக்குது. ஆனால் இதையெல்லாம் விட தினந்தோறும் அதிகாலையில் எழுப்பி முதலாவது எனக்காக நான் வேற வாசிப்பேன். பிரசங்கம் பண்ணுறதுக்கு இல்லை, என்னோட ஆண்டவர் பேசணும், இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை தரணும்னு அதை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வார்த்தைக்காக என்ன பேசினாலும் நான் கீழ்ப்படி ஆண்டவரே என்ன அதற்காக ஒப்பு கொடுக்குறேன்னு ஜெபம் பண்ணிட்டு வாசிக்க ஆரம்பிப்பேன். அப்போ எந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேச விரும்புகிறாரோ அந்த வசனத்தை வாசித்த உடனே ஆவியானவர் உள்ளத்தில் பேசுறது நல்லா தெரியும். ஸ்டாப். அப்போ அந்த வசனத்தை திரும்ப வாசிப்பேன். அந்த வசனத்தில் கை வைத்து தியானிப்பேன். ஆண்டவர் என்கிட்ட என்ன பேச வர்றீங்க இந்த வசனத்தை கொண்டு? அப்போ ஆவியானவர் உள்ளத்தில் உணர்த்துவார், இப்படி தான் நீ வாழணும், இப்படி தான் நீ செய்யணும் என்பதாய். அப்போ அந்த வசனத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் செய்வேன். இதுதான் என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்திற்கு ஒரு காரணம். அதை தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். தினம் காலையில் எழுந்து முதல்ல துதிங்க, கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அப்புறம் வசனத்தை தியானித்து அதன்படி வாழுவதற்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லட்டுமா? ஒரு நாள் நான் காலையில் வசனத்தை வாசிக்கும் போது, உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயா இயேசு சொன்னார்ல, அந்த வார்த்தை அதில் ஸ்டாப் பண்ணிட்டார். நான் அதை திரும்ப வாசிக்கிறேன். உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல. அப்போ ஆண்டவர் சொன்னார், மகனே நீ அன்பாக இருக்கிறியா? ஆமாம் ஆண்டவர், எல்லாரையும் நேசிக்கிறேன், நீங்கள் அன்பாக இருக்க சொன்னீங்க, நேசிக்கிறேன் அப்படிலாம் சொன்னேன். உன்னிடத்தில் அன்பாக இருக்கிறதை போல நீ அன்பாக இருக்கிறியா? என்னை யோசிக்க வைத்தார். ஆவியானவர் உள்ளத்தில் பேசினார். இந்த வசனத்தின்படி உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல மற்றவளை நேசிக்கிறியா? நீ மற்றவளை நேசிக்கிற உண்மைதான், உன்னை போல நேசிக்கிறியா அப்படின்னு கேட்டபோது என் இருதயம் நொறுங்கி அழ ஆரம்பித்தேன். அந்த அன்பு என்கிட்ட இல்லை. என்ன நான் எவ்வளோ நேசிக்கிறேன்னு அவ்வளோ நான் மற்றவங்களை நேசிக்கலையே. அப்போ நான் குறைவுபட்டிருக்கேன், அன்பிலே குறைவுபட்டு இருக்கிறேன்.
ஆண்டவரே என்னை மன்னியும், அந்த அன்பை எனக்கு தாரும். இப்போ உதாரணத்துக்கு என்னன்னு சொல்லட்டுமா, விளங்கி கொள்கிற மாதிரி, இப்போ இயேசு அடிக்கிறார் ஊழியம், கர்த்தர் என் கையில் தந்திருக்கிற ஊழியம், நான் அதுக்காக ஜெபிக்கிறேன். ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும், நடத்தணும் என்பதெல்லாம் எல்லா ஊழியக்காரங்களுக்காக ஜெபிப்பேன். பாஸ்டர்மார்கள், மிஷினரி தலைவர்கள், இந்த மாதிரி ஊழியம் செய்கிற எல்லாருக்காக ஜெபம் செய்வேன். அப்போ ஆண்டவர் கேட்டார், உன் கையில் நான் கொடுத்திருக்கிற இயேசு அடிக்கிறார் ஊழியத்துக்கு எப்படி ஜெபிக்கிறையோ அதே மாதிரி அவங்க ஊழியத்துக்கு நீ ஜெபிக்கிறியா? அங்கே தான் குறைவு. வித்தியாசம் தெரியுதில்ல, புரியுதா? அப்போ ஆண்டவர் அதுதான் உணர்த்துகிறார். உங்கள் மகளை நேசிக்கிறீங்க, உங்களோட மருமகளையும் நேசிக்கிறீங்க, உங்களை மகளை நேசிக்கிற அளவு மருமகளை நேசிக்கிறீங்களா? அதான் இயேசு சொன்ன அந்த வார்த்தைக்கு அர்த்தம். உங்கள் அம்மாவை நேசிக்கிறீங்க, உங்கள் மாமியார் அம்மான்னு சொல்கிறீங்க, உங்களுடைய சொந்த தாயாரை எந்த அளவு நேசிக்கிறீங்களா அந்த அளவு மாமியார் நேசிக்கிறீங்களா? இதை தான் ஆண்டவர் பேசினார். அப்போ உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயகன்னு என்ன அர்த்தம்? அதை விளங்க பண்ணி அப்போ அதுக்கு தியானிக்கும் போது சில நிமிட நேரம் பேசின போது அதுக்கு மேலே என்னால் வாசிக்க முடியல. அவ்வளோதான். அதை வைத்து என் கண்ணீர் பைபிளில் விழத்தக்கதாக அழுது, எனக்கு அந்த அன்பு வேணும், அந்த அன்பை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி என்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்த போது பெரிய சந்தோஷம். இப்படி தான் வசனத்தை தியானிப்பது. அதனால தான் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுப்பது. ஆனால் இப்போ நான் யாருக்காக ஜெபிச்சாலும் சரி, அவங்களே ஆசீர்வதி அப்படி ஜெபிக்கிறது இல்லை. ரியல் பேர்டனோட அந்த அன்போடு கூட அவங்கள ஆசீர்வதிக்கணும், அந்த ஊழியை ஆசீர்வதிக்கப்படணும், அந்த ஊழியக்காரங்க ஆசீர்வதிக்கப்படணும், அந்த பாசத்தோட இந்த ஊழியத்துக்கு ஜெபிக்கிற மாதிரியே ஜெபிப்பார். இதான் இயேசு எதிர்பார்க்கிறாரு. அந்த வசனத்துக்கு அர்த்தம் அதுதான். இந்த மாதிரி வசனத்தை தியானித்து நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா உங்களுடைய லைஃபை சேஞ்ச் ஆகும், கனி உள்ள ஒரு வாழ்க்கை வரும். உங்களை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்பட்டு உங்களை ஆசீர்வதித்து தேவன் மேன்மைப்படுத்துவார். இன்றைக்கி சொல்கிறீங்களா, ஆண்டவரே உங்களுடைய வேதத்தின்படி நடப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், வெறுமனை வாசித்து விட்டு நான் போய்விடக்கூடாது, வசனத்தை தியானிக்கணும், அதன்படி நடக்கணும், அதன்படி வாழணும், அதற்கு எனக்கு கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.